சரி, ரீசெண்ட் டைம்ல இந்த மாதிரி நியூஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஃபேமிலி கடன் தொல்லையால பாய்சன் குடிச்சு இறந்து போயிடுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் ப்ரெஷர்ல தற்கொலை பண்ணிக்கிறாரு. கேரளால இருக்க ஒரு ஃபார்மர் வந்து கிராப் ஃபெயிலியர்னால தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஒரு டெக்கில ஒர்க் பண்ற ஒரு டெக்கி ஓவர் பர்டன்ல தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன்? இவங்க எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் லைஃபா இருந்தாலும், டிஃப்ரெண்ட் பிளேஸ், டிஃப்ரெண்ட் சிட்டியா இருந்தாலும், டிஃப்ரெண்ட் ரீசனா இருந்தாலும், வாட் இஸ் தி காமன் தீம்? ஒன்று மென்டல் ஹெல்த் கிரைசிஸ் தானே. நிறைய ப்ரூஃப் இருக்குல்ல. நாமளே ஒரு ப்ரூஃப் தான். நம்ம எல்லார் லைஃப்லயுமே ஸ்ட்ரெஸ் இருக்கு. பட் நாம பேசுறது பீக் சொல்றேன். சூசைட் வரைக்கும் போறாங்கல்ல. அப்ப அந்த பீக் பாயிண்ட், இந்த பீக் நியூஸே நிறைய வருது இல்ல. ஸோ the mental health crisis, it is not anymore the individual problem. It is the India's national pattern of pain. பேட்டர்ன் பார்க்கும்போது சிட்டியில் அதிகமாக இருக்கலாம், சிட்டியில் அதிகமாக இருக்கலாம், பட் வில்லேஜ்லையும் இது நடக்குது. தி மென்டல் ஹெல்த் கிரைசிஸ் ரீச்ட் அவர் வில்லேஜ். ஓகே தானே? ஸோ இந்தியா முழுக்க ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்க முடியுது. நேஷனல் கிரைசிஸ் ஆஃப் மைண்ட், நாட் ஃபார் இண்டிவிஜுவல். இட் இஸ் நேஷனல் கிரைசிஸ் ஆஃப் மைண்ட். வாட் இஸ் நேஷனல்? பேசணும்ல. வில்லேஜ்ல இருந்து மெட்ரோ வரைக்கும், கிளாஸ் ரூம்ல இருந்து கார்பரேட் ஆஃபீஸ் வரைக்கும், எல்லா இடத்துலையுமே தி கிரைசிஸ் ஆஃப் மைண்ட். ஸோ திஸ் இஸ் தி ரியாலிட்டி இல்லை. அப்போ இந்தியாவோட ஜிடிபி நம்பர்ஸ் ஒரு சைடு அதிகமாகிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒர்க் பண்ண எல்லா மக்களும், ஆல் தி பீப்புள் வேர் பிரேக்கிங் டவுனா. கம்பேரிசன் புரியுதுல. ஒரு நாட்டில் எக்கனாமி டெவலப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் டெவலப் ஆகணும்ல. பட் எக்கனாமி நம்பர்ஸ் க்ரோ ஆகிட்டே இருக்கு, ரிச் ஆகிட்டே இருக்கு. ஒர்க் பண்ண லேபர்ஸ் people breaking. So what is the reality? GDP tells only how much we produced. இதை சொல்லாது அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு how much we felt. நம்மளோட ஃபீலை சொல்லாது. அந்த அளவுக்கு யோசிக்க வேணாம். நீங்க ஸ்டூடெண்ட் பார்க்கலாம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பார்க்கலாம், அவர் தான் கிளாஸ் ரூம்ல ஹையஸ்ட் மார்க் இருப்பார். பட் லாஸ்ட் நைட்டு அவர் எவ்வளவு பீஸ்ஃபுல்லா தூங்குறாருன்றது நமக்கு தெரியாது. So what is the point? நம்ம கண்ட்ரியோட வெல்த் வந்து நம்பர்ல கிடையாது, வெல்த்ல கிடையாது. இட் இஸ் இன் தி வெல் பீயிங் ஆஃப் தி பீப்புள். அப்போ ஒரு இண்டிவிஜுவலோட வெல் பீயிங் இப்ப நல்லா இருக்கும். சேம் டிஃபால்ட் ஃபார்முலா தான். ஹியூமன் இஸ் தி சோஷியல் அனிமல். கண்டிப்பா he needs, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் he needs support and he needs care and he needs connection. இந்த மூணு இல்லாம எவ்வளவுதான் நம்பர்ஸ் பெருசா இருந்தாலும் he going to be break down in future. லாஜிக் புரியுதா? இந்த வேர்ட்ஸ்ல ரொம்ப சிம்பிளா இருக்கும், தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான். சப்போர்ட், கேர், கனெக்ஷன். பட் வாட் இஸ் தி பாயிண்ட்னா, நம்ம லைஃப் சுத்தி கனெக்டான பீப்புள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க தர்றது சப்போர்ட், கேர், கனெக்ஷன் இருக்கா? லாஜிக் புரியுதா? செகண்ட் சொல்றேன். 2 பாயிண்ட். இந்தியாவில் இந்த காலகட்டத்தில் டிப்ரெஷன், அதாவது சேட்னஸ், ஹோப் இல்லாம இருக்கிறது, ஆன்சைட்டி, ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு பயம் இருக்கிறது, அடிக்ஷன், ஏதாவது அடிக்ஷன் இருக்கும், ஏதாவது டிசார்டர் இருக்கலாம், மூட் ஸ்விங் இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒண்ணு இல்லாத பர்சன் பார்க்க முடியாது. பட் நம்ம எல்லாரோட டிப்ரெஷனையும் ஆன்சைட்டியும் சரி பண்றதுக்கு உங்க ஊர்ல நியர்பைல தெராபிஸ்ட் இருப்பாங்களா? பார்த்தா இருக்க மாட்டாங்க. உங்க ஏரியாவில் 1,00,000 பேர் இருக்காங்க வச்சுக்கலாம். 1,00,000 பேர்ல 1,00,000க்கு மேக்ஸிமம், அந்த 1,00,000க்கு மேக்ஸிமம் உங்க ஊர்ல ஒரு தெராபிஸ்ட் மட்டும் தான் பார்க்க முடியும், இல்ல 2 பேர். பட் WHO சொல்றது அட்லீஸ்ட் 4 பேர் இருக்கணும். அப்ப இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத போது, கவுன்சிலிங் தரதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத போது, நாம எல்லாருமே இந்த ரோல் பண்ணி ஆகணும். We have to connect with the people at any cost. சப்போர்ட் பண்ணி ஆகணும், கேர் கொடுத்தே ஆகணும். என்ன ரீசன்? நம்ம இந்தியாவில் எமோஷனல் ஸ்டிக்மா இருக்கு. ஒரு ஆள் ரொம்ப அழுறாங்கன்னா, ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னா, பயப்படுறாங்கன்னா, அவனோட எமோஷனை அவங்கள வீக்கா கன்சிடர் பண்றது. அப்ப இந்த ஸ்டிக்மா நம்ம எல்லாருமே இருக்கிறதுனால நம்ம பிரச்சனையை வெளியே சொல்லாம என்ன பண்ணுவோம்? மறைப்போமா? நம்ம ஸ்ட்ரெஸ் வெளியே பேசினா, நம்ம பயத்தை வெளியே பேசினா we feel வீக்கா இருக்குல்ல. எல்லாருக்குள்ள இது இருக்கும்ல. அப்போ கல்ச்சுரலாவே ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது வேற வழி கிடையாது, எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு கனெக்ட் பண்ணி ஆகணும். ஸ்ட்ரெஸ் சரி பண்ண முடியாது, பட் என்ன பண்ணலாம்? சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கலாம். பர்பஸ் புரியுதுல? இந்தியாவோட ரியாலிட்டிக்கு, கல்ச்சுரல் ரியாலிட்டிக்கு, கவர்மெண்ட் பட்ஜெட்டுக்கு நம்ம ப்ரெஷரை தெராபிஸ்டால சரி பண்ண முடியாது. ஈவன் மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017 வந்துருச்சு. பட் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமும் மென்டல் ஹெல்த் கேருக்கு அலோகேட் பண்ற 100 ரூபாயில 2 ரூபாய் மட்டும் தான் கவர்மெண்ட் செலவே பண்ணுது. ஸோ பட்ஜெட்டும் கிடையாது, உங்க ஊர்ல சைக்காட்ரிஸ்டும் கிடையாது, ஸ்கூல்ல ட்ரெயின்டு டீச்சர்ஸும் கிடையாது. அப்போ நீங்க தான் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே ஹோப். WHO சொல்ற ரொம்ப சிம்பிள் ஃபேக்ட், இந்த உலகத்தோட ஃபுல் பர்டனையும் மெஷர் பண்ணா அந்த ஃபுல் பர்டன்ல 15% பர்டன் இந்தியன்ஸ் கிட்ட இருக்கு. இந்தியா கேரிஸ் தி 15% ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் மென்டல் ஹெல்த் பர்டன். வாட் இஸ் தி ஒன்லி ரீசன்? ஒர்க் ப்ரெஷர்ல அப்புறம் the only reason is பார்த்தோம்ல, there is human deficit, அதாவது ஷார்டேஜ் ஆஃப் பீஸ், சப்போர்ட் அண்ட் பிலாங்கிங். உங்களுக்கு பிலாங்னஸ் இருக்கா? இருக்கக்கூடாது. நம்மள யாருமே பிலாங்கா யோசிக்கலன்னா நம்ம லைஃப்ல என்ன இருக்கு? ஹியூமன் டெபிசிட் இருக்கா? ஸோ இவ்வளவு பாப்புலேஷன் கொண்ட ஒரு கண்ட்ரில தான் என்ன இருக்கு? மைக்ரோ லெவல் ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஹியூமன் டெபிசிட் இருக்கு. அப்போ அந்த ஹியூமன் டெபிசிட், அந்த கேப் நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா that will be filled by AI. லாஜிக் புரியுதுல? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த இண்டிவிஜுவலை காப்பாத்துறது ஒரே வேர்டு தான், யூ மேட்டர்ஸ். ஸோ எவ்வளவு பெரிய ஆளும் ஒரே ஒரு வார்த்தை தான், யூ ரியலி மேட்டர்ஸ் இன் மை லைஃப், யூ ஆர் சோ இம்பார்ட்டன்ட் டு தி சொசைட்டி, யூ ஆர் சோ வர்த். இந்த ஒரு வேர்ட் சொன்னதுக்கு அப்புறம் எவ்ரி ஒன் வில் ஃபீல் லைட்டர்ல. எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தாலும் தே ஃபீல் லைட்டர். அப்போ இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 1,71,418 கேசஸ், சூசைட் கேசஸ் வருதுன்னா மெயின் ரீசன் என்ன? இந்தியாவில் எம்பத்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. இன்னொருத்தரோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அதை ஹேண்டில் பண்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த மக்கள் எங்க இருக்காங்க? ரீஜனும் முக்கியம் இல்ல. சரி பண்ணணும்னா ரீஜன் முக்கியம் இல்ல. ஈவன் அந்தமான் நிக்கோபார், சிக்கிம், கேரளா, தீஸ் ஸ்டேட்ஸ் ஷோஸ் தி ஹையஸ்ட் சூசைட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பேட்டர்ன், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ், கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், இந்த ஸ்டேட்ல மட்டும் மொத்தமா இந்தியாவோட 1 year சூசைட்ல 40% இந்த ஸ்டேட்ல இருந்து மட்டும். லாஜிக் புரியுதா? தீஸ் ஆர் தி ஸ்டேட்ஸ் வித் ஹையஸ்ட் சிட்டிஸ், highest competition and highest pressure. And reason உங்களுக்கு தெரியும்,
அர்பன் ஏரியாஸ்ல எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஜாப் ஸ்ட்ரெஸ் இருக்கும், காஸ்ட் ஆஃப் லிவிங் ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல. பட் இது எதுவுமே வில்லேஜ்ல இல்லைனாலும் வில்லேஜ்ல வேற என்ன இருக்கு? கடன் தொல்லை இருக்கு, டெப்ட், அப்புறம் சர்வைவல். ஸோ ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்கு? ஸ்ட்ரெஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்ட்ரெஸ்ல அதிகமா பாதிக்கப்படுறது யாரு? மென் தானே. 73%. நம்பர் பார்த்தோம்ல, இந்த நம்பர்ல 73% யாரும் மென் தான். அதுல ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபேமிலி கான்ஃபிளிக்ட் ஒரு 30%, மென்டல் இல்னஸ், ட்ரக்ஸ் சாப்பிடுவோம்ல, சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் ஒரு 10%, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். லாஜிக் புரியுதா? த இஷ்யூ மூவ்ஸ் ஃப்ரம் ஜியோகிராஃபி டு ஜெண்டர் டு ஃபேமிலியில் அதான் பார்த்தோம். 30% எங்க ஃபேமிலி கான்ஃபிளிக்டாக இருந்து பண்ணுவோம் 30%. ஸோ ஃபைனல் எங்க வருது? ஃபேமிலி கிட்ட ஒரு பயங்கரமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ ஃபேமிலி கான்ஃபிளிக்ட்டை ஒரு மென்னால வெளியே சொல்ல முடியாது, அழக்கூடாது, டஃபாகவே இரு, ஹேண்டில் பை யுவர் செல்ஃப். ஸோ இந்த கல்ச்சுரல் ஸ்டிக்மாவால் தே வில் நாட் ரீச் தி தெரபிஸ்ட் ஆர் ஈவன் தி ஃபேமிலி மெம்பர்ஸ். கரெக்டா? ஸோ ஹூ ஃபீல்ஸ் தி பெயின் மோர்? மென்னா. பட் தே ட்ரை டு ஹைடா. எஸ். ஆனால் உங்களுக்கு தெரியும் சூசைட் பற்றி பேசினாலே யூ ஹேவ் டு இன்க்ளூட் தி ஃபார்மர்ஸ்ல. வருஷத்துக்கு மினிமம் 10,000 ஃபார்மர்ஸ் வேர் கெட்டிங் சூசைட், மோஸ்ட்லி ஃப்ரம் மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகா. 1995 இருந்து 2015 3 lakh ஃபார்மர்ஸ் வேர் died. So what is the point? Mental health crisis is around everywhere. City, village, in family, in workplace, in schools, எல்லா இடத்துலையும் இருக்குல்ல. திஸ் இஸ் தி ரியாலிட்டி தானே. பட் இந்த ரியாலிட்டி இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு? அதிகமாயிட்டு இருக்கா? பட் இந்த ரியாலிட்டியில இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஃபார்மர்ஸ் வந்து போறாங்களே, அது கிராப் ஃபெயிலியர், ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸாம் ப்ரெஷர், ஆஃபீஸ்ல ஒர்க் பர்டன், இதெல்லாம் இருக்கட்டும். பட் இந்த காலத்தோட முக்கியமான கிரைசிஸ் லோன்லினஸ் தானே, தனிமை தானே. தனிமை என்ன பண்ணும்? சம் டேஸ்க்கு ஓகே, பட் மேபி உங்க லைஃப்ல இதை யோசிச்சிருக்கலாம், இதை ஃபீல் பண்ணிருக்கலாம். ஒரு நார்மல் மார்னிங் எல்லாமே பார்க்க நார்மலா இருக்கும் மாதிரி தெரியும், நமக்கான சாப்பாடு எல்லாமே இருக்கும். பட் நமக்கு மனசுக்குள்ள வந்து ஒரு எம்டினஸ் இருக்கும். எழுந்திருப்போம், பிரஷ் பண்ணுவோம், சாப்பிடுவோம், எல்லாம் நடந்துட்டே இருக்கும், ஒர்க் போவோம். பட் அந்த ஃபுல் ப்ராசஸ்லயுமே ஒரு எம்டினஸ் ஃபீல் பண்ணிருக்கலாம். இதுக்கு என்ன ரீசன்? லாஸ் ஆஃப் பர்பஸ். என்ன பர்பஸ்க்கு இதெல்லாம் பண்றமே தெரியாது. எப்போ தோணுதோ மைண்ட் ஆயிடும், ஒரு ஹெவியா இருக்கும்ல. அந்த டைம்ல இன்னொருத்தவங்க கிட்ட அப்ரோச் பண்ணலாம். பட் இந்தியாவில் அந்த எம்பத்தி டெபிசிட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? அந்த இடத்த யார் ஃபீல் பண்றா? ஏஐ சாட் பாட் ஃபீல் பண்ணுதா? லாஜிக் புரியுதுல? நம்மளோட எம்டினஸ், ஹெவினஸ், பிரஷரை ஒரு இண்டிவிஜுவல் பேசினா நம்மள ஜட்ஜ் பண்ணுவோம். ஏன் என்ன பண்ணாது? ஜட்ஜ் பண்ணாது. we feel safe. அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஹியூமன் கம்பெனியை விட டெக்னாலஜி இன்னும் கொஞ்சம் அப்ரோச்சபிளா இருக்கு. அப்ரோச்சபிளா இருக்கிறதுனால இந்த கனெக்ஷன் கட் ஆகி he might feel loneliness. மீனிங் புரியுதா? டிஸ்பிளேஸ்மெண்ட். ஹியூமன்ஸ் were shifting to digital displacement. மீனிங் புரியுதா? எல்லா இண்டிவிஜுவலுக்கும் இருக்கும் ஒரு எமோஷனல் கனெக்ஷன் இருக்குல்ல. that emotional connection is shifting from people to machine. கரெக்டா? so what is the point? எப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு people கனெக்ஷன் மிஸ் ஆகுதோ வேற வழி கிடையாது. இந்த இண்டிவிஜுவலை யார் சேஃப்கார்ட் பண்ணணும்? கவர்மெண்ட் பாலிசிஸ் பண்ணணும். அவங்க எதை யூஸ் பண்றாங்களோ அந்த டெக்னாலஜியை ரெகுலேட் பண்ணணும். பிளஸ் எல்லா இண்டிவிஜுவல்ஸையும் சேஃப்கார்ட் பண்றதுக்கு மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராமை ஸ்ட்ராங் பண்ணணும். மீனிங் புரிஞ்சா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற இடத்துல கவுன்சிலிங் இருக்கும்ல, பேசிக் ட்ரீட்மெண்ட், கவுன்சிலிங் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு கேட்கறது ரொம்ப சிம்பிளாக தெரியும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்க இருக்கிறது ஒரு டவுன்ல, நார்மல் டவுன்ல யூ ஹேவ் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம், அதாவது ஸ்ட்ரெஸ் வச்சுக்கலாம். ஸ்ட்ரெஸ் இருக்கு, தெரபிஸ்ட் எங்க பார்க்க போவீங்க? சைக்காட்ரிஸ்ட் எங்க இருப்பாங்க? நீங்க டிராவல் பண்ணி சிட்டிக்கு போகணும்ல. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் வந்து பயங்கரமான இனிஷியேட்டிவ்ல. ஸோ நம்ம டவுனுக்கு வில்லேஜ் என்ன வருது? பேசிக் கவுன்சிலிங் வருதுல. ஒருவேளை உங்க ஊர் பக்கத்துல கவுன்சிலிங் இருந்து நீங்க போகலாம், என்ன பண்ணலாம்? அட்லீஸ்ட் டெலி மனாசா 24/7 மென்டல் ஹெல்த் ஹெல்ப் லைன். ஸோ இந்தியா முழுக்க 20 lakhs டெலி கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. பட் இதெல்லாம் பத்தாது இல்ல, இந்தியாவுக்கு பத்தாது. ஆல்ரெடி சோஷியல் ஸ்டிக்மா இருக்கு. அந்த ஸ்டிக்மா விட்டு வெளியே வந்து டாக்டர் பாக்குறது, போன்ல பேசுறது ரொம்ப கஷ்டம் இல்ல. அப்படியே நீங்க பார்க்கணும் வந்தா கூட ஊர்ல இருக்க மாட்டாங்க. இந்தியாவில் 70% பாப்புலேஷன் லிவ்ஸ் இன் வில்லேஜ், ரூரல். பட் எல்லா சைக்காட்ரிஸ்டும் லிவிங் இன் அர்பன். ஸோ ப்ரொஃபஷனல் ஹைரார்கி ட்ராப். மீனிங் புரிஞ்சா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா when ego becomes more powerful than the empathy. ஒரு டாக்டருக்கு தெரியும், எல்லா டாக்டர்ஸுமே தெரியும், most of the patients were residing in the village. அந்த எம்பத்தி இருந்துச்சுன்னா those people வாலண்டரிலி டவுன்ல வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. அப்போ எம்பத்தியை விட அவங்களோட ஈகோ அதிகமா இருக்கு. ஈகோ மீன்ஸ் அவங்களோட ஓன் லைஃப், ஈகோ மீன்ஸ் அவங்களோட ஓன் லைஃப், ஓன் செட்டில்மெண்ட். அப்போ தட் லீட்ஸ் டு ப்ரொஃபஷனல் ஹைரார்கி ட்ராப். சில ப்ரொஃபஷன்ஸ் சில ஊர்ல மட்டும் தான் இருக்காங்கன்னா அந்த ப்ரொஃபஷன் கிட்ட என்ன கிடையாது? எம்பத்தி இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த இஷ்யூ பத்தி பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் எது முக்கியம்? சொல்யூஷன் முக்கியம் இல்ல. இன்ஃபேக்ட் WHO இருக்குல்ல, இந்த வருஷத்தோட October 10 வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டேவோட தீம் என்ன? ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே அந்த சர்வீஸ் கிடைக்கணும். அசஸ் டு மென்டல் ஹெல்த் சர்வீஸ். லாஜிக் புரியுதா? இந்தியாவில் கிடையாது, எல்லா ஊருக்கு போனாலுமே எத்தனை பேருக்கு தேவையோ அந்த அளவுக்கு கேப் நிறைய இருக்கு. அப்ப இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு what should be the solution? First point, give funds to the mind. அதாவது டோட்டல் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர்ல 1% இருந்து 5% மைண்டுக்கு மென்டல் ஹெல்த்துக்கு அலோகேட் பண்ணுங்க. முக்கியம் இல்லை, எல்லாருக்குமே இருக்குல்ல. ஸோ பட்ஜெட் அலோகேட் பண்ணாதான் ஒரு பிலீஃபே வரும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ராங் பண்ண முடியும். அடுத்து ஆட்கள் கம்மி, ஸோ ட்ரெயின் மோர் ஹேண்ட்ஸ். சைக்காட்ரிஸ்ட் மட்டும் கிடையாது, நர்சஸ், மிட் லெவல் கவுன்சிலர், சோஷியல் ஒர்க்கர், இங்க எல்லாருமே இந்த டாஸ்க்கை ஷேர் பண்ணிக்கணும். அண்ட் மூணாவது முக்கியமானது, ஆஸ் யூஷுவல் பிரைமரி ஹெல்த் கேர்ல சுகர், ஃபீவர் இதெல்லாம் பார்க்கறது எப்படி நார்மல் ஆயிடுச்சோ மென்டல் ஹெல்த்தை பார்க்கறதும் நார்மலா மாறணும். என்ன ரீசன்? ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப். அதில் என்ன வந்துருச்சு? ரைட் டு மென்டல் ஹெல்த்தும் இப்போ ஒரு அடிப்படை உரிமை. அப்போ ஹெல்த் லிஸ்ட்ல அது வந்துருது. ஸோ மென்டல் ஹெல்த்ல ப்ராப்ளம்னால ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா அதுக்கும் இன்சூரன்ஸ் பே பண்ணணும். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் இருக்கு. ஓகே, எத்தனை பேர் உங்களை வந்து மீட் பண்ணிருக்காங்க, எத்தனை ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க, அந்த டேட்டாவை மானிட்டர் பண்ணுங்க. கேஸ்கேட் பேஸ் மானிட்டரிங் பண்ணி புரிச்சா? எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேருக்கு
ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ட்ராப் அவுட் எத்தனை பேர், எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணும். கரெக்ட் தானே? டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் ஓகே. எது இருக்கணும்? அக்கௌண்டபிலிட்டி ஆர்கிடெக்சரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபிசிக்கல் ஆர்கிடெக்சர் ஓகே, அக்கௌண்டபிலிட்டிக்கான ஒரு ஆர்கிடெக்சர் உருவாக்கணும் டெக்னாலஜி வச்சுக்கிட்டு. இது எல்லாத்த விட கல்ச்சுரலாகவே ஒரு ஸ்டிக்மா இருக்கிறதுனால we have to start in schools itself. ஸ்கூலில் ஒரு இடத்துல உள்ள ஆஃபீஸில் அண்ட் ஆல்சோ இன் ஃபேமிலியில் இந்தியாவில் மென்டல் ஹெல்த் லிட்ரஸி உருவாக்கணும். ஸோ இந்த அக்டோபர் 10 நம்ம என்ன பண்ணிருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு சில இஷ்யூஸை பேசியிருக்கோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் டு மென்டல் ஹெல்த் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 21 இன் ரைட் டு லைஃப். யார் சொன்னது? எந்த கேஸ்? சுக்தேவ் சாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ஸோ நான் இப்போ சொன்னாலும் 1 வீக்ல மறந்துடும். ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே ஹேண்ட்ல இருக்கும், நீங்க நோட் பண்ணிக்கிட்டு படிக்கிறது பொறுத்து தான். சி ஃபேக்ட் முக்கியம் தான், பட் ஃபேக்ட்டுக்காக ஒரு கிளாஸ் கிடையாது, இஷ்யூக்காக தான் கிளாஸ். அந்த கிளாஸ்க்குள்ள தான் ஃபேக்ட். அண்ட் இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரியும், பேப்பர் வீடியோ எல்லாருமே போடுறாங்க, டெல்லி முழுக்க போடுறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் கவர் பண்ணிருவாங்க, உங்களுக்கு ரீச் ஆகிடும். எதை பத்தி பேச மாட்டாங்களோ, எது உங்களுக்கு ரீச் ஆகாதோ அந்த இன்க்ளூஷன் தர்றது தான் என்னோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி நினைக்கிறேன். அண்ட் லாஸ்டா ஒரே ஒரு பாயிண்ட், இப்போ நடக்கிற சூசைடுக்கு அதிகமான ரீசன் டெக்னாலஜி தான் அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. இந்த பாயிண்ட் வச்சுக்க, அதாவது ஹியூமன்ஸை டெக்னாலஜி ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு அப்படி கிடையாது. ஹியூமன்ஸ் வேர் forgetting how to be human. ஸோ நாம எப்படி ஹியூமனா இருக்கிறதுன்னு சில கேட்டு இருக்கும்ல, அந்த ஹியூமனஸ் நாம மறக்கிறதுனால தான் டெக்னாலஜி உள்ள வருதே தவிர டெக்னாலஜி நம்மள ஆக்குபை பண்ணல. அப்போ ஹியூமன்னஸ் இல்லைன்னா அதை கொண்டு வர வேண்டியது யாரு? கவர்மெண்ட். ஒரு எய்ம் என்ன? 2030க்குள்ள நேஷனல் சூசைட் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்போ கொண்டு வந்தாங்க? 2022. இன்னும் 5 years இருக்கு. 2030க்குள்ள அட்லீஸ்ட் 10% சூசைடை குறைக்கணும். எப்படி? அவேர்னஸ், கவுன்சிலிங் இதெல்லாம் உருவாக்குறது. ஆல்சோ உங்களுக்கு தெரியும், மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் பார்த்தோம்னா 2017. அந்த ஆக்ட் என்ன பண்ணுது? முடிஞ்ச அளவுக்கு இண்டிவிஜுவலை ஹியூமனா பார்க்குது. அதாவது நீ சூசைட் பண்ணிக்கிறேன்னா நீ பண்ணது குற்றம் பார்க்கல, இட் இஸ் நாட் அ கிரைம். உனக்கு ஏதோ ஒரு டீப் பெயின் இருக்கு, சரி பண்ணலாம். அந்த ஆங்கிள் ஆக்டே மாறிடுச்சு. ஸோ ஃப்ரீ மென்டல் ஹெல்த் கேர் இஸ் ஆஃபர்டு பை கவர்மெண்ட். அதில் ஒன்று தான் மனோ தர்ப்பன். எல்லா ஸ்கூல்லையும் கவுன்சிலிங் சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட். ஸோ இதெல்லாமே நம்மளோட எய்ம் தான். பட் இதுக்கு என்ன தேவை? ஆட்கள் தேவையில்ல. பட் இப்போ வரைக்கும் இந்தியாவில் ஸ்கூலில் there is no ட்ரெயின்டு கவுன்சிலரா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அப்போ ஸ்கூல் காலேஜ்ல கவுன்சிலிங் இல்லாதால தான் என்ன பண்றாங்க எல்லாருமே, என்னோட கோச், என் லைஃப் கோச் யாரு? ஏஐ. என்னோட தெரபிஸ்ட் சாட் ஜிபிடி. யார் சொல்றா? சாட் ஜிபிடியோட சிஇஓ சாம் ஆல்ட்மன் என்ன சொல்றாரு? யங் பீப்புள் யூஸ் தி சாட் ஜிபிடி ஃபார் their லைஃப் கோச் அண்ட் ஆல்சோ as தி தெரபிஸ்ட். அப்போ ஒரு யங் ஜென்ரேஷனே டிபெண்டிங் அப்பான் டெக்னாலஜி மீன்ஸ் என்னன்னு சொல்லலாம்? ஹியூமன் கொலாப்ஸ் சொல்லலாமா? எஸ். அப்போ முடிஞ்ச அளவுக்கு இதை சரி பண்ணணும்னா ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு மினிஸ்ட்ரி இல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட்ல ஒர்க் ஆகுது. ஃபார்மர் சூசைட் ஆகிறதுக்கு எக்கனாமிக் ஸ்ட்ரெஸ் காரணம், அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி, அகாடமிக் பிரஷர், எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, டொமஸ்டிக் வயலன்ஸ், உமன் மினிஸ்ட்ரி, ஜாப் இன்செக்யூரிட்டி, லேபர் ஜஸ்டிஸ், லேபர் மினிஸ்ட்ரி, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஸோ எந்த பாயிண்ட்ல கன்க்ளூட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல we everyone have the responsibility to connect with others பார்த்தோமா? எஸ்பெஷலி யாரு? யங்ஸ்டர்ஸ். 15 வயசுல இருந்து 29 வயசுக்குள்ள இருக்கிற யங்ஸ்டர்ஸ். ஒரு 15ல இருந்து 29 வயசுக்குள்ள ஒரு யூத் இறந்து போறாருன்னா மேக்ஸிமம் காரணம் சூசைட் தான். ஆனா உங்களுக்கு தெரியும், ஹையஸ்ட் ஃபீமேல் சூசைட் இந்தியாவில். ஸோ வாட் இஸ் தி ஈஸியஸ்ட் சொல்யூஷன்? someone has to say you are more worth individual. அப்போ இந்த ரோலை நாம மிஸ் பண்ணா இந்த யங்ஸ்டர் எங்க போவாரு? he goes to digital. he depends upon digital empathy. ஒரு டெக்னாலஜி அவரோட எம்பத்தி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும். இல்லை இப்படி சொல்லலாம், ப்ரோக்ராம்டு சிம்பத்தி இப்படி சொல்லலாம். ஸோ டிஜிட்டல் சிம்பத்தி அதிகமாயிட்டு இருக்க டைம்ல we have to focus on, we have to rehumanize the connection.